VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன என்பதை பற்றிய தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷேர் மார்க்கெட் என்பது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதற்கு ஒரு முதலீடு போடுவீங்க. ஆனால் உங்களிடம் முதலீட்டிற்கு தேவையான அமௌண்ட் குறைவாக உள்ளது. எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபான்னு வச்சுப்போம். அதில் உங்களிடம் 5 ரூபாய் தான் இருக்குன்னா உங்களுடைய முதலீட்டிற்கு தேவையான மீதி 5 ரூபாயை எப்படி பெற முடியும்னா, ஒன்று பேங்க் மூலமாக லோன் வாங்கலாம். பேங்க்ல நீங்க லோன் வாங்கினாலும் அதற்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அது உங்களுக்கு சரி வராதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பார்ட்னராக யாராவது ஒருவரை சேர்த்து கொள்ளலாம். இப்ப உங்க கம்பெனிக்கு 2 ஓனர்ஸ் இருப்பாங்க. ஒன்று நீங்கள், மற்றொருவர் உங்களுடைய பார்ட்னர். இருவருக்கும் கம்பெனி மூலம் வரும் வருமானத்தில் சரிபாதி பங்குண்டு. அடுத்து மற்றும் ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். உங்களிடம் உள்ள 5 ரூபாயை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 2 ரூபாய்னு வைத்து விற்கும்போது இந்த 2 ரூபாய்னு நிர்ணயிப்பது சிபி. இப்படி நிர்ணயிப்பதை ஃபேஸ் வேல்யூ என்கிறோம். அடுத்து மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய்னு நிர்ணயித்ததை விட மார்க்கெட் வேல்யூ, அதாவது வெளியில் ஷேரை விற்பது அதிகமாக இருக்கும். இப்படி உங்களிடம் உள்ள 5 ரூபாயை ஃபேஸ் வேல்யூவான 2 ரூபாய் என வைத்து விற்கும்போது உங்களிடம் உள்ள 5 ரூபாயையும் சேல் பண்ணிட்ட பிறகு உங்களிடம் இருப்பது 10 ரூபாய். இப்போ நீங்க தாராளமாக உங்களுடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது சுருக்கமாக செபின்னு கூறுவோம். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் உள்ளது. ஒன்று பிஎஸ்சி, மற்றொன்று என்எஸ்சி. இந்த பிஎஸ்சி என்பது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி என்பது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஆனது பாம்பேயில் இருக்கு, என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஆனது டெல்லியில் இருக்கு. இந்த பாம்பே எக்ஸ்சேஞ்ச் ஆனது 1980 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த என்எஸ்சி ஆனது 1990 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாம்பே எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நிறைய கம்பெனிஸ்கள் இருக்கு. இந்த பாம்பே எக்ஸ்சேஞ்சில் சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய 30 கம்பெனிகளை முன்னிலைப்படுத்தி இருப்பாங்க. அதே போல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸ்களை முன்னிலைப்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், நிறைய கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது எதற்கு முன்னிலையில் உள்ள 30 கம்பெனிஸ் அல்லது 50 கம்பெனிஸ் மட்டும் முன்னிலைப்படுத்தி இருக்காங்கன்னு கேட்கலாம். ஒரு கம்பெனி மேலே ஷேர் வாங்க போறீங்கன்னா எது வளர்ந்த கம்பெனியாக இருக்கிறதோ அதன் மீது உங்களுடைய ஷேர் இருக்கும்போது அந்த கம்பெனி மேலும் வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு லாபம் இருக்கும். அதற்காகவே அதை முன்னிலைப்படுத்தி இருப்பார்கள். அந்த 2 எக்ஸ்சேஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணுவது எதுன்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. உங்களுடைய கம்பெனியும் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த செபியில் உங்களுடைய கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இந்த செபி ஆனது உங்களுடைய கம்பெனியை செக் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் இதற்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணினால் மட்டுமே அப்ரூவல் கொடுப்பார்கள். அதன் பிறகே உங்களுடைய கம்பெனியானது எக்ஸ்சேஞ்சுகளில் லிஸ்ட் ஆகும். அப்படி லிஸ்ட் ஆவதை ஐபிஓ என்கிறோம், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கும் ஏரியாவில் உள்ள அனைவருக்கும் மட்டுமே தெரியும். இதை அனைத்து மக்களும் பார்வையிட செய்வதே இந்த ஐபிஓ. இதன் மூலமாக உங்களுடைய கம்பெனியானது அனைவருக்கும் தெரிய வரும். இதன் மூலம் உங்களுடைய கம்பெனி ஷேர்ஸை வாங்குவார்கள். இப்படி உங்களுடைய கம்பெனி ஷேரை வாங்குபவர்களை ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தாங்க.
யார் வேணும்னாலும் ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வாங்க முடியும். ஆனால் டைரக்டாக போய் உங்களுடைய ஷேரை பிஎஸ்சியிலையோ அல்லது என்எஸ்சியிலையோ வாங்க முடியாது. இதற்கிடையில் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க. இவங்க தான் ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்கி அதை விற்று உங்களுக்கு கொடுப்பார்கள். ஷேர் மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரேடிங், மற்றொன்று இன்வெஸ்டிங். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதாவது சீக்கிரமாக வாங்கி சீக்கிரமாக விற்று கொடுப்பவர்களை ஸ்கேல்பர்ஸ் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் என்ன விலையில் ஷேர் போயிட்டு இருக்கோ அதை வாங்கிட்டு வாங்கின விலையை விட ஒரு % இன்க்ரீஸ் ஆனாலும் அதை உடனே விற்று விடுவார்கள். இவர்கள் ஒரு நாளைக்கு நிறைய ஷேர்களை வாங்கி உடனுக்குடன் விற்று விடுவார்கள். அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் ஷேரை வாங்கி ஒரு நாளைக்குள்ளேயே விற்பவர்களை டே ட்ரேடர்ஸ் அல்லது இன்ட்ராடேன்னு சொல்வோம். ஷேர் மார்க்கெட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 3 மணிக்கெல்லாம் முடித்து விடுவார்கள். அதற்குள் உங்களுடைய ஷேரை விற்றுவிட வேண்டும். அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனி மார்க்கெட் லெவலில் இருந்து இறங்கி மறுபடியும் அதனுடைய மார்க்கெட் லெவல் அதிகமாகும் போது அதை வாங்குவார்கள். அதன் பிறகு 1 or 2 டேஸ்க்குள்ளர அதை சேல் பண்ணிடுவாங்க. இவங்களை ஸ்விங் ட்ரேடர்ஸ்னு அழைப்போம். அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷேர் வாங்கிட்டு 1 மந்த் அல்லது 2 மந்த்துக்குள்ள ஷேரை சேல் பண்ணிடுவாங்க. இவங்களை பொசிஷனல் ட்ரேடர்ஸ்னு அழைப்போம். அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படி ஷேர் வாங்கி அதை விற்கிறார்களோ அதே போல் கம்ப்யூட்டர்ஸில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ஸ் மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பை அண்ட் செல்லை பண்ண வைப்பார்கள். இவர்களை அல்காரிதம் ட்ரேடர்ஸ்னு சொல்வோம். அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை வாங்கிட்டு அதை 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் கூட வைத்திருந்து சேல் பண்ணிடுவாங்க. காரணம், இவர்கள் எக்கனாமிக்கில் பெரிய ஆட்களாக இருப்பார்கள். எக்கனாமிக்கை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். இவர்களை மேக்னோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ்னு அழைப்போம். இப்போ ட்ரேடர்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து இன்வெஸ்டிங் என்பது லாங் டேர்மில் ஒரு கம்பெனியின் மீது இன்வெஸ்ட் பண்ணுவதை இன்வெஸ்டிங் என்கிறோம். அடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கணும்னா உங்களுக்கு முதல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் வாங்குவதையும் விற்பதையும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். இது எதுக்குன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குவதும் அதை விற்பதும் அதன் மூலம் பெறும் அமௌண்ட் ஆனது இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்க போகிறீங்க அல்லது விற்க போகிறீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர் தேவைன்னு முதல்லையே பார்த்தோம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி டீலர்ஷிப் வைத்திருப்பாங்க. ஓகே, இது போல் புரோக்கர்ஸ்க்கான 2 பெஸ்ட் வெப்சைட்டுகள் இருக்கு. ஒன்று ஜிரோதா, மற்றொன்று அப்ஸ்டாக்ஸ். ஏன் இந்த வெப்சைட்டை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, எந்த ஒரு புரோக்கர் ஏஜென்சிக்கும் நாம் கமிஷன் கொடுத்தாகணும். பேங்க் மூலமாக உள்ள ஸ்டாக் புரோக்கர் மூலமாக வாங்கினாலும் புரோக்கரேஜ் ரேட் கொடுத்தாகணும். இந்த புரோக்கரேஜ் ரேட் முதல்ல கூறிய இந்த ஜெரோதா மற்றும் அப்ஸ்டாக்ஸ் இந்த 2 வெப்சைட்கள்லையும் மிக குறைவான புரோக்கரேஜ் ரேட் மட்டுமே இருக்கும் என்பதால் இந்த வெப்சைட்களை பெஸ்ட் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது மார்க்கெட்டில் ஏன் ஏற்ற இறக்கங்கள் உள்ளது என்பதை இப்போது பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு, மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பொருள் விற்பனையாகி கொண்டே இருக்கு. அதை வாங்குபவர்கள் அதிகமாக உள்ளனர். தினமும் அந்த பொருளை வாங்கி செல்வதால் அந்த பொருளின் அளவு குறையும் போது அதை தினமும் வாங்குபவர்களுக்கு தற்போது குறைவாக உள்ள அந்த பொருளை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் அந்த பொருளின் விலையை அதிகரிப்பார்கள். இப்படி அதிகரிப்பதைத்தான் ஷேர் மார்க்கெட் ஏற்றம் என்கிறோம். அதே போல இறக்கத்திற்கான எக்ஸாம்பிளையும் இப்போது பார்ப்போம்.
ஒரு கம்பெனி தற்போது லாஸ் ஆகி இருந்தால் அந்த கம்பெனியின் மீது ஷேர் வாங்கியவர்கள் அந்த கம்பெனியின் ஷேரை விற்பார்கள். அப்போது அந்த கம்பெனி டவுனாக ஆரம்பிக்கும். இதைத்தான் நாம் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் என்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.